கிருபை மனிதனை வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லுது. வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லல. உங்களுக்கும் பிதாவுக்கு இடையிலே செய்ய வேண்டிய வேலைகளை அவர் முடித்திருக்கிறார். ஆகையால் உங்கள் மனநிலை ரெஸ்ட்ல இருக்கட்டும். இந்த பூமியில் நீங்க செய்யற எல்லா வேலையும் பதட்டத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்கள் வேலைக்கான வெற்றி ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறபடினால் பதட்டமே இல்லாம ரெஸ்ட்ல எல்லா வேலையும் பாருங்க. உட்காருவது என்பதன் அர்த்தம் ஒரு சீட்ல உட்கார்றது இல்ல, இளைப்பாறுதலின் மனநிலையில் வாழ்வது. Amen. The right position is sitting position. The right place is right hand of the heavenly Father. உங்களுடைய சரியான இடம் பிதாவின் வலது வாரிசம். உங்களுடைய சரியான பொசிஷன் உட்கார்ந்திருப்பது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீ எப்பெல்லாம் ரொம்ப வேகமா எழுதிட்டு போறீங்களோ அப்பெல்லாம் மார்ஜினை கரெக்டா ஒட்டி வரமான்றது என்ன செய்யணும்? பார்க்கணும். ஓட்ட பந்தயத்தில் ரொம்ப வேகமா ஒலிம்பிக்ல ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நல்லது. நம்ம ட்ராக்ல இருக்கமான இடையில என்ன செய்யணும்? பார்க்கணும். எவ்வளவு உயரமான சப்ஜெக்ட் நீங்க போனாலும், 1000 வசதிகள் இருந்தும் வாழ்க்கை இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்றால் நீங்கள் இறைவனை விட்டு மெயினான ட்ராக்கை விட்டு வெளியே போயிட்டீங்க. நீ 2ஆம் வானத்தை பார்த்தா என்ன, 3ஆம் வானத்தை பார்த்தா என்ன? சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், ட்ராக்ல வரல தம்பி. ட்ராக் என்ன தெரியுமா? இளைப்பாறுதல். ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 34 வசனத்தை வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து சொல்லுவோம். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிமா. தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும், நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில், நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. வலது பாரிசத்தில் என்னோடு கூட உட்காரும். சத்துருக்களை பாதபடியாக்கி போடுவதன் ரகசியம் என்னவென்றால், எழுந்து போராடுவதல்ல, அவரோடு கூட உட்காருவது. யாரெல்லாம் அவர் கூட உட்கார பழகிட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, வெற்றியின் ரகசியம் என்பது ஓடுவதல்ல, முடிங்க உட்காருவது. இன்றைய பிரச்சனை, கிறிஸ்தவர்களுக்கு ஓட தான் கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னும் 72 மணி நேரம் ஜெபம் பண்ணு, இன்னும் கடுமையான உபவாசம் பண்ணு, இன்னும் அதை பண்ணு இதை பண்ணு. ஆனால் பைபிள் சொல்லுது, வெற்றி ஓடுவதில் இல்லை, வெற்றி அவரோடு உட்காருவது. அதிகமான வெற்றிகள் பெறுகிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக அவரோடு உட்காருகிறவர்களாக இருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஆன்மீக வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்களும் நானும் நினைப்பது போன்றது அல்ல. என் அன்புக்குரியவர்களே, மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வேலை செய்து ஓடி ஓடி உழைத்து களைத்து போட்டியிட்டு சோர்ந்து போகும்போது அமைதியை தேடி ஆண்டவனை நாடி ஆன்மீகத்திற்கு வருகிறார்கள். ஆன்மீகம்னா என்ன நான் சொல்ல வரேன், மனுஷன் இந்த உலகத்தில் ஓடி ஓடி உழைச்சு களைச்சு போட்டி போட்டு கடைசியில் இளைப்படைந்து ஒரு அமைதியை நாடி ஆண்டவனை தேடி ஆன்மீகத்துக்கு வருகிறார்கள். ஆனால் ஆன்மீகமோ அவனுக்கு அடுத்த கட்ட வேலைகளின் தொகுப்பை தயாராக வைத்திருக்கிறது. ஆனால் ஆன்மீகமோ அவனுக்கு அடுத்த கட்ட வேலைகளின் தொகுப்பை, வேலைகள் அல்ல, செட் ஆஃப் ஒர்க்கு, வேலைகளின் தொகுப்பை வைத்திருக்கிறது. ஆன்மீகம் எங்க போகுது? இயேசு சொன்னார் பரிசேயர்களை பார்த்து, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, நீங்கள் சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி, 7 பாயிண்ட் என்ன செய்றாங்க? கட்டி. 9 பாயிண்ட் கட்டி, பாரமான சுமைகளை கட்டி
மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள். சுமத்துவது அல்ல ஆன்மீகம், சுமத்துவது அல்ல உண்மையான கடவுளின் மனது. இருக்கிற சுமைகளை இறக்கி வைப்பதுதான் ஆன்மீகம். ஓடி ஓடி உழைத்து கலைத்து ஆன்மீகத்தை நாடி அமைதியை தேடி மனிதன் வரும்போது இங்கு வேறு வேலைகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்து மதத்திலும் சரி, இஸ்லாம் மதத்திலும் சரி, புத்த மதத்திலும் சரி, கிறிஸ்தவ மதத்திலும் சரி, யூத மதத்திலும் சரி, இன்றைய புரிந்து கொள்ளப்படாத கிறிஸ்தவ மதத்திலும் வேலைகள் தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் வேதமோ நம்மை இத்தகைய புது நியூ செட் ஆஃப் ஒர்க்கை செய்யும்படி நம்ம அழைக்கவில்லை. ஏன்னா அவன் கலைச்சு போய் வந்திருக்கிறான், இங்க வேற வேலையை கொடுக்கிறான். ஆனால் பரமபிதா சொல்லுகிறார், நம்மை உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென், ஆமென். The right position is sitting position. The right place is right hand of the heavenly Father. உங்களுடைய சரியான இடம் பிதாவின் வலது வாரிசம். உங்களுடைய சரியான பொசிஷன் உட்கார்ந்திருப்பது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். கிறிஸ்தவம் என்பது இளைப்பாறுதல். Sitting means, seated with God means rest. This is all about Christianity. இதுதான் கிறிஸ்தவம். இதற்காகத்தான் அவர் சிலுவையிலே ஒரு கிரயம் கொடுத்தார். இதை பேசுவதற்காகத்தான் ஊழியர்களை தேவன் அனுப்பினார். ஊழியர்களின் வேலை உட்கார வைப்பது, ஜனங்களை பதட்டத்திலிருந்து உட்கார வைப்பது. 5 அப்பத்தை 5000 பேர் கொடுப்பதற்கு முன்பாக சீசர்களை பார்த்து சொன்னார், ஜனங்களை போய் உட்கார வைப்பீர். கர்த்தர் என்கிட்ட சொன்னார், உன் வேலையே டென்ஷன்ல இருக்கவன்லாம் உட்காருங்க சார், உட்காருங்க சார். நீங்கள் அமர்ந்திருந்து கை தட்டுங்க அவருக்கு. நீங்கள் அமர்ந்து இருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? அமர்ந்திருக்க வேண்டும். கடவுளை அறிகிற சரியான பொசிஷன் நீல் டவுன் பொசிஷன் அல்ல, சிட்டிங் பொசிஷன். ஆமென் சொல்லுங்க. அமர்ந்திருப்பதே ஆண்டவரை அறிவதன் ரகசியம். பல நேரங்களில் கடவுளை அறியாமல் போவதற்கு காரணம், கடவுள் தன்னை வெளிப்படுத்த முடியாமல் போவதற்கு காரணமே மனிதர்கள் தேவனை வேலை செய்ய விடுவதில்லை. நீங்கள் அமர்ந்திருந்து, ஆமென் சொல்லுங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எதுவரைக்கும் நீங்கள் உட்கார்ந்திருக்க வேண்டும்? உங்கள் சத்துருக்கள் அத்தனை பேரும் பாதபடியாகும் வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்துதான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை சாராம்சம் தேவ சமாதானமும் இளைப்பாறுதலும். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய இளைப்பாறுதலை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் ட்ராக்கை விட்டு வெளியே போறீங்கன்னு அர்த்தம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுடைய இளைப்பாறுதலை நீங்கள் தவற விடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உண்மை சாராம்சத்தில் இருந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வெளியே வருகிறீர்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மற்ற எல்லா மதத்திற்கும் நம்முடைய மதத்திற்கும் இருக்கிற மாபெரும் வித்தியாசம். ஏற்கனவே சொன்னது போல 2 எழுத்து. எல்லா மதங்களும் டூ என்று சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலே டன் என்று சொன்னார். இட் இஸ் டன், இட் இஸ் ஃபினிஷ்டு. உங்களுக்காக, நீங்கள் கடவுளை அடைவதற்காக என்ன காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார் என்கிற மனநிலையில் 24 மணி நேரமும் வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கான சகலமும் முடிக்கப்பட்டிருக்கிறது. தேவனோடு எப்பொழுதும் தைரியமாய் கிட்டிச் சேருவதற்கான ஒரு பாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நீதிமானாக்குவதற்கான சகல காரியங்களும் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது என்று முடிக்கப்பட்ட மனநிலையில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் இளைப்பாறுதல் இருக்கிறார்கள். இந்த இளைப்பாறுதல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. மேலும் மேலும் வேலைகளை கொடுப்பதல்ல உண்மையான ஆன்மீகம். இன்னைக்கு எல்லா ஆன்மீகம் தோத்து போய் புளித்த மாவை போல கிறிஸ்தவம் பரவுவதற்கு காரணம், இங்கே வேதம் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறது. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு
இளைப்பாறுதல் தருவேன் என்பது. இந்த வசனத்தை தான் கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள், ஊழியர்கள். ஆனா எங்க பேசுறாங்கன்னா வெளியே பேசுறாங்க. வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கிரவுண்டுக்கு வரும்போது அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிருது. ஆனா சர்ச்சுக்குள்ள வந்தவன இளைப்பாறுதல் போயிடுது. கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டி அப்படின்ன மாதிரி ஊழியக்கார் இளைப்பாறுதல் அங்க கொடுத்து இங்க வந்து வாங்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, சபைக்குள்ளும் அதான் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்க இறைவனிடம் வந்து விட்டீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து விட்டீர்கள் என்றால், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வாசிப்போம் எபேசியர் உன்னதங்களில் அவரோடு கூட. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். பாத்தீங்களா? உன்னதங்கள்ல அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க? அவரோடு கூட நிக்கிறீங்களா, உட்கார்ந்து இருக்கீங்களா? உட்கார்தல் என்றால் என்ன? அது ஒரு உட்கார்தல் என்பதன் அர்த்தம் நீங்க ஒரு சீட்ல உட்கார்றீங்களே, அது கிடையாது. உட்கார செய்தார்னா எழுத்தின்படி நீங்க ஒரு சேர்ல உட்கார்றீங்களே, அந்த உட்கார்தல் அல்ல. உட்கார செய்தார் என்றால் உங்களை இளைப்பாற செய்தார், அதான் அர்த்தம். மறந்துடாதீங்க. உன்னதங்களிலே அவரோடு கூட இளைப்பாறவும் செய்தார். அப்ப உட்காருதல் என்றால் என்ன? இளைப்பாறுதலின் மனநிலையில் வாழ்வதே உட்கார்ந்திருப்பது. ஆமென். அப்ப நீங்க இறைவனோடு பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதலின் மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். இந்த இளைப்பாறுதலின் மனநிலையே உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்திருப்பது. உட்கார்ந்திருப்பது என்பது வேலை செய்யாமல் இருப்பது அல்ல. உட்கார்ந்திருப்பது என்பது பதட்டம் இல்லாமல் இருப்பது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கிரேஸ் பிரீச்சர்ஸ் வேலை செய்ய வேணான்னு பேசுறாங்க, வேலை செய்ய வேணான்னு பேசுறாங்க, இளைப்பாறுதலை பேசுறாங்க, அப்படி நாங்க சொல்லவே இல்லை. இளைப்பாறுதல் என்பதும் உட்காருவது என்பதும் உங்க பிசிக்கல் பொசிஷன்ல நீங்க ஒரு சீட்ல உட்கார்றது இல்லை. உன்னதத்தில் உட்கார்றதுனா எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அப்ப ஒண்ணுமே செய்ய வேண்டாமா? அப்ப ஜெபமே பண்ண வேண்டாமா? எத்தனை முறை உங்களுக்கு இந்த பதிலை சொல்லுவது? நேற்று நான் கூட கேட்டேன், ஆண்டவரே 2 நாளைக்கு முன்னாடி எல்லாமே நீங்க முடிச்சிட்டீங்களே, எனக்கு ஒரு வேலை இல்லைல்ல, நான் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு எங்கேயோ இருந்து ஒரு பாட்டு சத்தம் வருது. கர்த்தர் சொன்னார், வேற வேலை இல்லைல்ல, என்ன கொஞ்சம் லவ் பண்றா. உங்க ஒய்ஃப்ட கூட பரபரப்பா வேலை பார்க்கும்போது நீங்க ரொமான்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா கரண்டி எந்த பக்கம் இல்ல மூவ் ஆகுதுன்னு தெரியாது. அப்ப நீங்க ரொமான்ஸ் பண்ணணும்னா என்ன தேவை சொல்லுங்க? ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் சொல்லுங்க. ரொமான்ஸ் பண்ண என்ன தேவை? ரெஸ்ட் தேவை. இல்ல உட்கார்ந்து பேசணும்னா கூட என்ன தேவை? ரெஸ்ட் தேவை. அப்ப நீ ஒய்ஃப்ட பேசும்போது என்ன சொல்லணும்? எது வேலை இருக்காமா? இல்ல வேறு வேலை என்னை, அப்படிதான் நீங்க தொடங்கணும். அப்ப வேலைகள் முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆரம்பிக்குது? உறவு ஆரம்பிக்குது. உறவு எங்கே ஆரம்பிக்கிறது? எங்கே இளைப்பாறுதல் ஆரம்பிக்கிறதோ அங்கே உறவு ஆரம்பிக்கிறது. வேலைகளை குறித்து சொல்லிக் கொடுக்கிற ஊழியர்கள், இளைப்பாறுதலை பேசாமல் வேலைகளை சொல்லித் தருகிற ஊழியர்கள், தேவனோடு கூட இருக்கிற உறவிலே கத்தி வைக்கிற ஊழியர்கள். தெரிஞ்சுக்கங்க, prayer is not a duty. ஜெபம் என்பது ஒரு வேலை அல்ல. ஜெபம் என்பது ஒரு உறவு. அந்த உறவு எப்ப தொடங்குது? இளைப்பாறுதல் இருந்தா தொடங்குது. நான் கேட்கிறேன், பரபரப்பா இருக்கிற ஆட்கள் உங்கள் குடும்பத்தோட நல்ல உறவுல இருப்பீங்களா? சொல்லுங்க. ரெஸ்ட்ல இருந்தாதான் சொல்லுங்க உறவு ஆரம்பமாகிறது.
வேலை செய்யாமல் இருப்பதுக்கு பேரு ரெஸ்ட்ன்னு நான் சொல்லல, ரெஸ்டிங் மைண்ட்ல இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டே ரெஸ்ட் மைண்ட்ல இருக்கலாம். ரெஸ்ட்னா என்னன்னா புரிஞ்சுக்கோங்க. முத இளைப்பாறுதலின் மனநிலை. இந்த இளைப்பாறுதல் மனநிலை இருந்தால் நீங்க என்ன செய்யலாம்? கடவுளோட உறவாடலாம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கிருபை மனிதனை வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லுது. வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லல. உங்களுக்கும் பிதாவுக்கு இடையிலே செய்ய வேண்டிய வேலைகளை அவர் முடித்திருக்கிறார். ஆகையால் உங்கள் மனநிலை ரெஸ்ட்ல இருக்கட்டும். இந்த பூமியில் நீங்க செய்யற எல்லா வேலையும் பதட்டத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்கள் வேலைக்கான வெற்றி ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறபடினால் பதட்டமே இல்லாம ரெஸ்ட்ல எல்லா வேலையும் பாருங்க. உட்காருவது என்பதன் அர்த்தம் ஒரு சீட்ல உட்கார்றது இல்ல, இளைப்பாறுதலின் மனநிலையில் வாழ்வது. ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல உட்கார்றான்னு உட்கார வச்சீங்கன்னா உட்காருவான். 15 நிமிஷம் கழிச்சு மெதுவா என்ன செய்வான்? அப்படியே நெளிவான். 1 மணி நேரம் கழிச்சு என்ன செய்வான்? ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவான். நான் அவனை பார்த்து சொல்றேன், தம்பி நீ ரெஸ்ட்ல தலைப்பா இருக்க. சொல்றான், இல்ல சார் நான் ரெஸ்ட்லெஸ்ல இருக்கேன். நான் எப்படி இருக்கிறேன்? பாடி ரெஸ்ட்ல இருக்குல்ல, அதுக்கு பேர் ரெஸ்ட் கிடையாது. மனசு ரெஸ்ட்ல இருக்கு பாருங்க, அதுதான் ரெஸ்ட். அப்ப அவனை படிக்க விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க 1 மணி நேரம், ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறான். இப்போ உடனே நீங்க என்ன செய்றீங்க? கொஞ்ச நேரம் போய் விளையாண்டு வாடான்றீங்க. இப்போ விளையாண்டோன்னா என்ன ஆயிடுறான்? ரெஸ்டிங் மைண்ட் செட்டுக்கு வந்துடுறான். இப்போ நான் கேட்குறேன், அப்போ உடம்புல நீங்கள் வேலையை செய்வதை பற்றியே இங்கே பேசலை, மனசை தான் பேசுது. பதட்டம் இல்லாத மனநிலை, அதுதான் இளைப்பாறுதலின் மனநிலை. இப்போ உங்களே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இங்கே உட்கார வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவீங்க. அப்போ என்ன இளைப்பாறுதல்னா என்ன? உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி, மனசுக்கு பிடிச்சதை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, கடவுள் ஜெபம் பண்ணு விரும்புறியா பண்ணு, இல்ல ஃபாஸ்ட் பண்ணு விரும்புறியா பண்ணு. ஆனா ரெஸ்ட்ல பண்ணினா அது ரைட்டு. ஆனா ரெஸ்ட்லெஸ்ஸா உன்னை பண்ணினா அது தப்பு. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டின் முதல் வாக்குத்தத்தம் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்பதை. என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இளைப்பாறுதலை இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. இந்த இளைப்பாறுதலை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில நித்தியமான அமெரிக்கான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வரும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நம் வாசம் செய்கிற ஸ்தலத்திற்கு பேரே இளைப்பாறுதலின் ஸ்தலம் தானா. சமாதானம் உள்ள ஸ்தலங்களில் தான் என் ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. என் ஜனங்கள் சமாதானம் இருக்கிற ஜனங்களில் ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவார்கள். 32 என்று நினைக்கிறேன். ஏசாயா 32:18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும். என் ஜனம் ஆமென் சொல்லுவோம். யாரெல்லாம் அவருடைய ஜனம் ஒரு ஆமென் சொல்லுங்க ஒரு தடவை. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. எவ்வளவு அழகான வார்த்தை. என் ஜனம் அமைதியாய் தங்கும் இடத்துல தான் குடியிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரியல் கிரவுண்ட் பக்கம் வீடு இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. எல்லாத்தையுமே எழுத்தின்படி நீங்க எடுத்துக்கூடாது. கல்ற தோட்டம் அமைதியா இருக்கு, அங்கனக்குள்ள வீடு கட்டி வாழ்வாங்க, அந்த அமைதி இல்ல. தேவன் சொல்வது, என் ஜனங்கள் என்ன இடத்துல இருப்பாங்கன்னா, எங்கே எல்லாம் அவர்களுக்காய் முடிக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கே ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறதோ, அந்த இளைப்பாறுதலின் ஸ்தலத்தில் அவர்கள் இருப்பார்கள். அந்த இடம் எது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நிழல். அங்கேதான் நாம் வாழ்கிறோம். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இளைப்பாறுதலை பத்தி நான் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட இன்னைக்கு பேச விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோம். வாசிங்க இந்த வசனத்தை திரும்ப. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆமென். என் ஜனம் 3 விஷயத்தை சொல்றாரு. என்னன்னவா? சமாதான தாபரம், நிலையான வாசஸ்தலம், அமைதியாய் தங்கும் இடம். எல்லாம் சொல்லுங்க. சமாதான தாபரம், நிலையான ஒருத்தர் நிலையா ஒரு இடத்துல இல்லைனாலே அவன் சமாதானம் இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம். போன மாதம் எங்கே இருந்தீங்க? நான் அந்த கம்பெனியில் இருந்தேன், இந்த மாதம் வேற கம்பெனியில் இருக்கிறேன், அடுத்த மாதம் ஏதோ சமாதான குலைச்சலோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அவர். என் ஜனங்கள் நிலையான
வாசஸ்தலத்தில் இருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்திலேருந்து நிலையான வாசஸ்தலம் உங்கள் மேலே கடந்து வரப்போகுது. காயினை பார்த்து ஒரு சாபம் சொன்னார், நீ இந்த பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய், நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். ஏசாயால வாக்குத்தத்தம் சொல்கிறது, உனக்கு நிலையான வாசஸ்தலத்தை நான் கட்டளையிடுவேன். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வரும்போது உங்களுக்கு நிலையான வாசஸ்தலத்தை தேவன் கொடுக்கிறாரு. இரண்டாவது சமாதான தாபரம், அடுத்த அமைதியான வாசஸ்தலம். இதெல்லாம் இங்கே தாங்க இருக்கு. கைதட்டுங்க, உதவர் இங்கே தாங்க இருக்கு. ஆமென் சொல்லுவோம், ஆமென் சொல்லுவோம், ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த சமாதானத்தை இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றால் என்ன அர்த்தம்னா, உனக்காக செய்ய வேண்டிய காரியங்களை, உன் வாழ்க்கைக்காக பிதாவினிடத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் செய்ய வேண்டிய காரியங்களை உனக்காக நான் செய்து முடித்து உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கனால என்ன அர்த்தம்னா, நீங்க கம்ப்ளீட்டா இருக்கிறீங்க, நீங்க முடிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் பிதாவிட்டில் சேருவதற்கு, எந்த நேரம் சேருவதற்கும் நீங்கள் என்ன தகுதி தேவையோ அந்த தகுதியை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுத்த கிரயத்தினாலே அந்த தகுதியை பெற்று பூரணமாகவே இருக்கிறீர்கள். காலையில் எழுந்திருக்கும் போது உங்கள் சிந்தனைகள் இருக்க வேண்டும், நான் பூரணமாக இருக்கிறேன். மதியம் உறங்கும் போது உங்கள் சிந்தனையில் இருக்க வேண்டும், நான் பூரணமாக இருக்கிறேன். எல்லா நேரங்களிலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமானாகவே இருக்கிறீர்கள் என்கிற உணர்வு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாடுகளை, பாடுனா என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க சார்? பாடுனா என்ன? பாடுனா சிலுவையில் நம்மளை கட்டி இழுத்து பொண்ணு செல்வதல்ல. இன்றைக்கு இந்த உலகத்திலே சர்வே பண்றதுக்கு நீங்க பட்டுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அது பாடு. உங்க குடும்பத்துக்கு குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து உங்க மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, அது பாடு. கடவுள்கிட்ட கூட நெருங்குவதற்கு உங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் கண்களுக்கு முன்பாக வருகிறது என்றால் அது பாடு. இந்த நம்முடைய இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு, ஆமென் சொல்லுவோம், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய, சொல்லுங்க முடிங்க, அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த சுகமானோம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் சரீர சுகத்தை மட்டும் பைபிள் என்ன செய்யல, சொல்லல. சுகமானம் என்பது உங்கள் இருதயத்தின் சமாதான குலைச்சலும் அதில் அடங்குகிறது. வியாதிகளுடைய லிஸ்டில் மன நிம்மதி இல்லாதிருப்பதும் ஒரு வியாதி. இப்ப இங்க சரீர வியாதி எத்தனை பேர்னு கேட்டா ஒரு 50 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம். ஆனா மனோவியாதி இருக்கிற எத்தனை கேட்டா, இன்னைக்கு வீட்டு பாடம் எழுதாதவங்க தொடங்குது. நாளை காலையில மிட்டம் டெஸ்ட் வச்சிருக்காங்களே, அவன்கிட்ட இருந்து தொடங்குது மனோவியாதி. சோ மனதில் இருக்கிற திகிலும் பயமும் ஒரு வியாதி. ஆகையால் தான் சைக்கியாட்ரிஸ்ட்னு ஒரு டாக்டர் படிப்பே என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. சைக்கோ தெரபின்னு ஒண்ணே என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. மனோ தத்துவ நிபுணர்னே சிலர் என்ன செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பேர் என்ன, டாக்டர்ஸ். அப்படின்னா மனோவியாதியும் ஒரு வியாதி. நம்ம மனோவுக்கு வந்த வியாதி இல்லை, நான் சொல்றது மனதில் இருக்கிற குழப்பங்கள். இப்ப நீங்க குழப்பத்தில் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் அவர் தழும்புகளால் சுகமாக வேண்டும். ஆமென். பிசாசோட ஒரு பெரிய வஞ்சகம் என்னன்னா, அதை வியாதி என்ற லிஸ்ட்ல கொண்டு வரதில்லை. ஆனால் அவர் தழும்புகளால் சுகமானோம் என்கிற இடத்திலே இந்த வியாதி என்ன செஞ்சிருச்சு. உபாகம் 28 படி மனதில் வருகிற பயங்கள், குழப்பங்கள் என்பவைகள் சாபம். கிறிஸ்து நமக்காய் சாபமானார். நீங்க சமாதானமா வாழணும், நீங்க இளைப்பாறுதல் இருக்க வேண்டும். சிலுவையிலே அவர் சந்தித்த, அவர் சுமந்த மிகப்பெரிய வியாதியிலே ஒன்று மனோவியாதி. நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கத்தக்க ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென் சொல்லுவோம். என்னுடைய பாவங்களை அவர் சுமந்தார், அதனால் அவருடைய நீதி எனக்குள்ள என்ன செய்தது, வந்தது. நீ எப்பெல்லாம் ரொம்ப வேகமா எழுதிட்டு போறீங்களோ
அப்பெல்லாம் மார்ஜினை கரெக்டாக ஒட்டி வரமான்றதை என்ன செய்யணும்? பார்க்கணும். ஓட்ட பந்தயத்தில் ரொம்ப வேகமாக ஒலிம்பிக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நல்லது. நம்ம ட்ராக்ல இருக்கமான இடையில என்ன செய்யணும்? பார்க்கணும். எவ்வளவு உயரமான சப்ஜெக்ட் நீங்கள் போனாலும், 1000 வசதிகள் இருந்தும் வாழ்க்கை இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்றால் நீங்கள் இறைவனை விட்டு மெயினான ட்ராக்கை விட்டு வெளியே போயிட்டீங்க. நீங்கள் 2ஆம் வானத்தை பார்த்தா என்ன, 3ஆம் வானத்தை பார்த்தா என்ன? சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், ட்ராக்ல வரல தம்பி. ட்ராக் என்ன தெரியுமா? இளைப்பாறுதல். ஆமென், ஆமென். தேவனாய கர்த்தர் இந்த காலை வேளையிலே இங்கு கூடியிருக்கிற எல்லாருடைய மனதிலும் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார் என்றால் அதுதான் இந்த காலை வேளையின் செய்தியின் வெற்றி என்று நான் சொல்லுகிறேன். என் மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எதை குறித்து கலக்கமாயிருக்கிறாயோ அதற்கும் தேவையானதை, அதற்கும் செலுத்த வேண்டிய கிரயத்தை சிலுவையிலே இயேசு செலுத்தி தீர்த்திருக்கிறார். ஆமென், ஆமென். கிருபை மனிதனை வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லுது. வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லல. உங்களுக்கும் பிதாவுக்கு இடையிலே செய்ய வேண்டிய வேலைகளை அவர் முடித்திருக்கிறார். ஆகையால் உங்கள் மனநிலை ரெஸ்ட்ல இருக்கட்டும். இந்த பூமியில் நீங்க செய்யற எல்லா வேலையும் பதட்டத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்கள் வேலைக்கான வெற்றி ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறபடினால் பதட்டமே இல்லாம ரெஸ்ட்ல எல்லா வேலையும் பாருங்க. உட்காருவது என்பதன் அர்த்தம் ஒரு சீட்ல உட்கார்றது இல்ல, இளைப்பாறுதலின் மனநிலையில் வாழ்வது. Amen. The right position is sitting position. The right place is right hand of the heavenly Father. உங்களுடைய சரியான இடம் பிதாவின் வலது வாரிசம். உங்களுடைய சரியான பொசிஷன் உட்கார்ந்திருப்பது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீ எப்பெல்லாம் ரொம்ப வேகமா எழுதிட்டு போறீங்களோ அப்பெல்லாம் மார்ஜினை கரெக்டாக ஒட்டி வரமான்றதை என்ன செய்யணும்? பார்க்கணும். ஓட்ட பந்தயத்தில் ரொம்ப வேகமாக ஒலிம்பிக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நல்லது. நம்ம ட்ராக்ல இருக்கமான இடையில என்ன செய்யணும்? பார்க்கணும். எவ்வளவு உயரமான சப்ஜெக்ட் நீங்கள் போனாலும், 1000 வசதிகள் இருந்தும் வாழ்க்கை இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்றால் நீங்கள் இறைவனை விட்டு மெயினான ட்ராக்கை விட்டு வெளியே போயிட்டீங்க. நீங்கள் 2ஆம் வானத்தை பார்த்தா என்ன, 3ஆம் வானத்தை பார்த்தா என்ன? சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், ட்ராக்ல வரல தம்பி. ட்ராக் என்ன தெரியுமா? இளைப்பாறுதல். ஆமென், ஆமென். மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எதை குறித்து கலக்கமாயிருக்கிறாயோ அதற்கும் தேவையானதை, அதற்கும் செலுத்த வேண்டிய கிரயத்தை சிலுவையிலே இயேசு செலுத்தி தீர்த்திருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த அறிவு உங்களிடத்தில் வரும்போது உங்களுக்குள்ள சமாதானம் என்ன செய்கிறது? வருகிறது. அதுதான் பூரண ரட்சிப்பாம். பூரண ரட்சிப்புனா என்னன்னா, நீங்க இந்த ரட்சிப்புக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்ற அறிவு வந்துருச்சுன்னா உங்களுக்கு சமாதானம் வந்துடும். சிலுவையில் என்னதான் முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கேட்குறீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சமாதானம் வந்துடும். இல்லாட்டி நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு அவன் கூட சேர்ந்து இவன் என்ன செய்யறான்? வேகமா ஓடுறான், காபா காபா காபான்னு. நிம்மதியை உனக்கு ஒரு ஆன்மீகம் தரவில்லை என்றால், உன் இயேசு தரவில்லை என்றால், முதல் வாக்கு தத்தமே அதாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். உங்கள் எத்தனை பேர் இந்த காலை வேளையில் இளைப்பாறுதல் இருக்கிறீர்கள்? என் அன்புக்குரியவர்களே, ஓ thank you Lord. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஜெபித்து பெற வேண்டிய எல்லாவற்றையும் நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே அவர் தயார் செய்து விட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், the connection between rest and predestination, the prepared blessings, இதை நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். நீங்க இதெல்லாம் நீ கடவுள்கிட்ட கேட்டு வாங்கணும், இதை நீ கேட்டாதான் அவர் உனக்காண்டி என்ன செய்வாரு? தருவாரு என்று பிரசங்கத்தில் வரும்போது இவனுக்கு அடுத்த சமாதான குலைச்சல் என்னன்னா, நான் ஜெபம் பண்ணலையே, அதனால போதுமான அளவு ஜெபம் பண்ணலையே. அடுத்து இவன் ஜெப குறிப்பு எப்படி மாறுதுன்னா, என்னால ஜெபிக்க முடியல அதுக்காக ஜெபிச்சுக்கங்கன்றான். எப்படி? என்னால ஜெபிக்க முடியல அதுக்காக ஜெபிச்சுக்காங்க. அப்ப நாம என்ன சொல்றேன்? என்கிட்ட ஜெபிச்சுக்காங்கன்னு சொல்றவனுக்கு என்னால ஜெபிக்க முடியல அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இல்ல, பிரேயர் ஒரு வேலையாய் கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால உங்க லோடோட பிரேயரும் ஒரு லோடா என்ன செஞ்சிருச்சு?
சேர்ந்துருச்சு. நீங்க மட்டும் காலையில 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஆளா இருந்தால், ஒரு நாள் ஜெபிக்காம வெளியே போய் சமாதானமா வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க கிருபையில் இருக்கீங்க. சார் ஜெபிச்ச நாள்ல இருக்கிற மாதிரி ஜெபிக்காத நாள்ல என்னால இருக்க முடியல சார் அப்படின்னா நீங்க கிரேஸ்ல இல்ல, நீங்க லால தான் இருக்கிறீங்க. ஜெபிச்சிட்டேன் கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கேன், ஜெபிச்சிட்டேன் கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கேன், இல்ல நீ ஜெபிச்சிட்டே ஜெபத்து மேல தான் விசுவாசமா இருக்கிற. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஜெபம் என்பது இளைப்பாறுதலிருந்து வருகிற உறவு, அது டியூட்டி கிடையாது. எல்லா மதமும் கொடுக்கிற மாதிரி டியூட்டி கிடையாது. நாங்க 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், அவன் நமஸ்காரம் பண்றதுக்கு 4 மணிக்கு எந்திரிச்சிடான். சூரியன் அவன் வரவை காத்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப சீக்கிரம் எந்திரிக்கிறவன் தான் வேலையை பரலோகத்துக்கு போக முடியும்னா 3 மணிக்கு இட்லி கடைக்காரன் எந்திரிச்சிடானே. எல்லாமே வேலையாக கொடுக்கப்பட்டு விட்டது. தயவுசெய்து இன்னைக்கு அந்த ஒர்க் மைண்ட் செட்ல இருந்து ரிலீஸ் ஆயிருங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு முடிச்சிட்டாரு. ஜெபம் பண்ண பிறகு ஒன்று உங்களுக்கு செய்ய வேண்டிய இடத்துல அவரு இல்லை. எத்தனை பேர் இதை ஏத்துக்க மாட்டேன் கை தூக்குங்க. ஜெபம் பண்ண பிறகு உங்களுக்கு ஒன்று செய்யறாருன்னா அவரை மாதிரி ஒரு முட்டாள்தனமான கடவுள் யாருமே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் எந்த ஜெப குறிப்புக்காக இப்பொழுது நீங்கள் ஜெபிக்க போனாலும் இந்த ஜெப குறிப்புக்கான பதில் ஏற்கனவே அவரால் தயார் செய்யப்பட்டு இருக்கிறது. நீங்க எதை வேணாலும் ஜெபம் பண்ணுங்க. இப்ப நீங்க ஜெபிக்க போறீங்களே, இந்த ஜெபத்துக்கான பதில் ஏற்கனவே இருக்கு. இதுக்கு பேர் தாங்க இளைப்பாறுதல். கையை தட்டுங்க சார். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்வார். இதைத்தான் இயேசு சொன்னார். நீங்கள் வேண்டிக் கொள்ள துவங்குவதற்கு முன்னமே, நீங்கள் வேண்டிக் கொள்ள துவங்குவதற்கு, எஸ் செத்தவங்களை வெத்தலவா கொடுத்த மாதிரி, வேண்டிக் கொள்ள துவங்குவதற்கு முன்னமே, ஆஹா என் வாழ்க்கையில என் ஊழியத்துக்கு எனக்கு தேவையான எல்லாம் நான் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. என்னுடைய ஜெபம் அங்கே ஏன் தேவைப்படுகிறது? இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் என்ன சொல்ற வந்து பெர்மிஷன், இல்லாட்டி உங்களுடைய சாய்ஸ். அதுக்கு தான் வெயிட் பண்றாரு. புரியுதா உங்களுக்கு? நீ அதை விரும்புறேன்னு சொல்லணும். அதுக்கு பேர் தாங்க ஜெபம். அதுக்கு பேர் தாங்க ஜெபம். நீங்க ஆமென்னு சொன்னாலே போதுங்க, நீங்க விரும்புறீங்கன்னு அர்த்தம். ரிலீஸ் ஆயிருங்க. நீங்க அவற்றெல்லாம் போய் விளக்கம்லாம் சொல்ல வேண்டாம். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் வேண்டாம். இப்படி அப்படின்னு சொல்றீங்களே, 20 வயசுக்கு இப்படி அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிடுவீங்க. 30 வயசை கிராஸ் ஆகும்போது நீங்க 20 வயசுல இப்படி அப்படின்னு ஒரு மாப்பிள்ளையை வாங்கியிருப்பீங்க, ஒரு பொண்ணை வாங்கியிருப்பீங்களே, 30 வயசுல அது பிடிக்காது. ஏன்னா நீங்க ஜெபிச்சது 20 வயசுக்கு டேஸ்ட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டீங்க. ஆனா தேவன்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் 60 வயசு 70 வயசு வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு ஆளை கொடுத்துருவாரு. அப்படியே போயிட்டே இருக்கலாம். கும்முன்னு பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லைன்ட்டு அப்படியே பாட்டு போயிட்டு இருக்கலாம். நீங்க என் அன்புக்குரியவர்களே, அப்ப தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்திருக்கிறார் என்கிற இந்த அறிவு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குது. என் ஜனங்கள் சமாதான தாபரங்களில் வாசம் செய்வார்கள். என் அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு உலகத்தான் கவலைப்படுறதை விட இன்னைக்கு ஆன்மீகவாதிகள் தான் ஓவரா கவலைப்படுறாங்க. பெந்தேகோஸ்தேக்காரன் தான் ரொம்ப கவலையா இருக்கிறான். ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் காலையில எந்திரிக்கும் போது, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பாத்திரம் கழுவணும், வீடு கூட்டணும், வாச தொளிக்கணும், கோலம் போடணும், அடுத்து வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கணும், அடுத்து காலையில் சாப்பாடு ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு ஒன்று கொடுக்கணும். 7 வேளை எந்திரிக்கும் போது 7 வேளையோடு எந்திரிக்கிறான். ஆனால் கிறிஸ்தவ பெண்ணோ மகா பரிதாபம். இந்த 7ம் மனசுக்கு வரும். அடுத்து சங்கீதம் வாசிக்கணும், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், 1000 தோத்திர பலி வேற சொல்லணும். நேற்று இந்த அமிகளுக்காக ஒரு 13 நிமிஷம் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு 5 சேர்ந்துருச்சா எக்ஸ்ட்ரா. அவனுக்கு 7னா இவனுக்கு 12. அதான் கர்த்தர் சொன்னாரு,
இது அவங்க நிலைமையோட உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா. Where there is rest, there is energy. எங்க இளைப்பாறுதல் இருக்கோ அங்க எனர்ஜி இருக்கும். ஆமென். காலையில் எந்திரிக்கும் போது எனக்காக எல்லாவற்றையும் முடிப்பதற்காக நான் எழுந்திருக்கவில்லை, எல்லாவற்றையும் முடித்ததினால் நான் ஜெபத்துக்குள் போவதற்கு எழுந்திருக்கிறேன். ஆமென், 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 ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஜெபம் என்பது உறவு. ஜெபம் என்பது நீங்க கேட்ட பிறகு ஒன்று செய்யறதில்லை, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால இங்க இருக்கிற எல்லாருடைய ஜெப குறிப்புக்கும் தேவையான ஆசீர்வாதம் ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க சூஸ், அவ்வளோதான். நீங்க எனக்கு வேணும்னு சொல்லாம உங்க லைஃப்ல அதை கொடுக்க கூடாது. அதனால நீங்க கேட்கறதுக்கு அவர் வெயிட் பண்றாருன்னா நீ கேட்டோன்னா அது ரிலீஸ் தான் ஆகுது. நீ ஒரு கடைக்கு போறீங்க, அவன் என்ன வேணும் சார்னு கேட்குறான், அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தேவையான எல்லாமே வச்சிருக்கிறான். இட்லி இருக்குது, தோசை இருக்குது, பொங்கல் இருக்குது, பூரி இருக்குது, பீஸா இருக்குது, என்னென்னமோ இருக்குது. என்ன வேணும்னு கேட்குறான். ஏன்? அவன் நேராக உங்கள் முன்னாடி டக்குன்னு 4 கம்பங்களியை வச்சுட்டு உடம்புக்கு தான் நல்லது சார், நீங்கள் சாப்பிடுங்க சார்னா நீ என்ன சொல்லுவீங்க? எனக்கு எது நல்லதுன்றது இருக்கட்டும் சார், எனக்கு எது இப்போ வேணும்ன்ற சொல்லு. கடவுள் ரொம்ப ஜென்டிலானவருங்க. அந்த ஜெபத்தை உங்களுடைய ஃப்ரீடம்க்கு தான் அவர் வருவார். நான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன், நல்லதையும் வச்சிருக்கிறேன். அதான் சொல்கிறார் பார்த்தீங்களா, சாய்ஸ் உங்கள்கிட்ட கூட. இதோ நன்மையும் தீமையும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு, கை தட்டுங்க சார், மரணத்தையும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். நீ எதை சூஸ் பண்ணுமோ சூஸ் பண்ணிக்க. ஆனால் நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், நீ உன் சந்ததியும் வாழ்ந்து செழித்திருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள். அப்போ கூட நான் தான் அதை சூஸ் பண்ணணும். ஏனென்றால் எனக்கு அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. ஏன்னா என்ன, அவர் நேசிக்கிறார். இன்ஜினியரிங் படிச்ச இன்ஜினியரிங் தான், இன்ஜினியர் தான் ஆகணும்னு போட்டோகிராஃபரா பொண்ண போடா மகனே அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அப்பாவே சொல்றாருன்னா, எங்க அப்பா உனக்கு என்னடா இல்லை என்ன எதுக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு? எனக்கு ஊழியம் பிடிக்கும். ஐ லைக் ப்ரீச்சிங். I do what I love. I love what I do. அதனால நான் செய்கிறேன். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மாலை நான் நினைக்கிறேன், ஆண்டவர் எவ்வளோ பேருக்கு வாழ்க்கைக்கு நான் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறேன். என் வாழ்க்கை எவ்வளோ இந்த 24 hours ஃப்ரூட்ஃபுல்லாக போயிருக்கு. இந்த உலகத்தில் அமெரிக்க ஜனாதிபதி வேலை பார்த்தாலும் வேற எந்த வேலை பார்த்தாலும் இந்த சந்தோஷம் எனக்கு இருக்காது. ஏன்னா இன்னைக்கு நான் சிலருடைய வாழ்க்கையில இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கிறேன், மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறேன். ஆண்டவரே நன்றி சொல்றேன். ஆண்டவரே பிடிச்சிருக்கா? கர்த்தர் கேட்டதா? ஜெபம் என்பது இட் இஸ் ஜஸ்ட் ரிலீசிங் வாட் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. நீங்க இட்லியா வடையா தோசையா பொங்கல்னோன்னா அவன் செஞ்சு வச்சிருக்கிறான், செஞ்சு வச்சதுதான் கொண்டு வரான். என்ன சொல்ல வரீங்க? நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் செஞ்சு வச்சிருக்கிறார். அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். தைரியமா போங்க. நீங்க பேச பேச இந்த அசம்பிள்டு டிவி, அந்த காலத்தில் டிவி அசம்பிள் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? எலக்ட்ரிக்கல் கடையில் போனால் டிவி அசம்பிள் பண்ணி தருவாங்க. இந்த வால்வு செட்டு. சார் எப்படி கலர் டிவியா? டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி மாட்டு வால்வு என்ன எவ்வளோ சவுண்டு நீ சொல்ல அசம்பிள் பண்ணி கொடுத்தா அவர் அப்படி அசம்பிள் பண்ண அதெல்லாம் கிடையாது. அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். 32 ஏசாயால வாசிங்களேன். 32:33-6. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு, இதுதான் உன்னுடைய காலத்துல உறுதியா இருக்கும். ரட்சிப்புக்குள் வந்த உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பூரண ரட்சிப்பு என்றால் ஞானமும் அறிவும். கிறிஸ்து எனக்காக முடித்தவைகளை புரிந்து கொள்கிறவர்கள் இளைப்பாறுதலே வாழுகிறார்கள். நீங்கள் இன்றைக்கு கேட்கிற விஷயங்களும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது, நாளைக்கு நீங்கள் கேட்க போகிற விஷயங்களும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நான் யோசிச்சேன், சில
இப்போ ஒரு பெரிய ஊழியக்காரன் நீங்கள் கூப்பிடுறீங்க, உங்கள் வீட்டில் வந்து ஒரு 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 குறைவு இருக்குது. அந்த குறைவு உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்குறக்காண்டி நீங்கள் என்ன செய்கிறீங்க, பையனுக்கு பொண்ணோ பொண்ணுக்கு மாப்பிள்ளையோ ஜோம் பண்ண சொல்லும்போது அந்த பெரிய ஊழியக்காரர் வந்து ஜோம் பண்ணுறார். ஜோம் பண்ணோன்னு என்ன செஞ்சிருது, செட் ஆயிடுது. இப்போ என் கேள்வி, இவர் பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் இவர் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன செஞ்சுட்டாரு, ரெடி பண்ணி தான் வச்சிருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணார், ஏற்கனவே ரெடி ஆனது தான். அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் வர்றதுக்கு முன்னாடியே அது ரெடியாக தான். கைத்தட்டுங்க வருது அவருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப இன்னொரு ஆளுக்கு ஃபோன் சுத்துறதுக்கு வந்து எழுதி போடுவோம் லெட்ரு அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம போக, ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. சரி, இது ப்ரிப்பேர் ஆகிருக்கு. ஒருத்தர் கை இல்லாமல் இருக்கிறாரு, அவருக்கு ஜோம் பண்ணும்போது தானே அது வளருது. இது எப்படி நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியும்? ஒருத்தர் கண் இல்லாமல் இருக்கிறாரு, அவருக்கு ஏற்கனவே வந்து ரெடியாக இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் ஜோம் பண்ண பிறகு தான் நடக்குது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் குறைவுள்ளவனாக இருக்கும்போது அந்த குறைவுள்ள மனிதன் என்பவன் தேவனுடைய சரியான பிக்சரு, தேவனுடைய முழு பிக்சர் கிடையாது. அவரை குறித்து தேவனுக்கு இன்னொரு முழு பிக்சர் இருக்கு. அதுதான் அவர் இந்த பூமியில இருக்க வேண்டிய கம்ப்ளீட் பிக்சர். இப்படித்தான் அவர் இருக்க வேண்டும். இந்த படத்தை ஏற்கனவே அவர் தயார் செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது ஏற்கனவே இருந்த அந்த படம் தான் என்ன செய்யுது, ரிலீஸ் ஆகுது. இல்லாட்டினா நீங்க கை வளரும் போது எத்தனை சென்டிமீட்டர் வளரணும் இதை சொல்லணும் நீங்க. இல்லாட்டி அது பாட்டுக்கு ஜல்லுன்னு ரெடி கமான் 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 ஸ்டாப் ஸ்டாப், ரெண்டு கை ஒரே மாதிரி இருக்கா, இன்னும் கொஞ்சம் 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 அப்படியே வாங்க அப்படியே வாங்க ஸ்டாப் அப்படி சொல்லணும். நீங்க இயேசுவின் நாமத்தில் இருக்கீங்க, அவர் கிளீனா மெஷர்மெண்ட் ஜல்லுன்னு கொண்டு வந்து கபால்னு பண்றாரு. என்ன அர்த்தம்? இட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. ஸ்மித் விகில்ஸ் ஒருத்தர் நினைக்கிறேன், ஒரு பையன் வந்து 2 கால் இல்லாதவன் வந்து அவர்கிட்ட வந்து ஜோம் பண்ண வந்தப்ப, அப்ப ஸ்மித் விகில்ஸ் சொன்னாரா, நீ போய் ஷூ கடைக்கு போய் உனக்கு எத்தனை நம்பர் ஷூ வேணுமோ வாங்கு, உன் கால் வளர போதுன்னாராம். சம்பவம் என்னன்னா, இவன் போகிறான் 8 சூஸ் பண்ணலாம், 7 சூஸ் பண்ணலாம், 6 சூஸ் பண்ணலாம், 5. அவன் போன உடனே 6ஆம் நம்பர் ஷூ 2 தாங்கன்னு கேட்டானா, ஒரு செட்டு தாங்கன்னு, ஒரு ஜோடி. கடைக்காரன் பார்த்தானா, அப்படி காலை பார்த்துட்டு சரி ஓகே அவன் கேட்குறான்ட்டு அந்த ஷூ எடுத்து வச்சானா பாருங்க. அவன் வச்சுட்டு இவன் தூக்கி கையில் கொடுத்த உடனே அப்படியே கால் வளர்ந்துச்சாங்க ஜல்லுன்னு வளர்ந்து கரெக்டாக அந்த ஷூ நம்பரில் கையை தட்டு. அதுதான் மேட்ரு. தயவு செய்து சொல்லுகிறேன், ஜெபம் என்கிற பெயரில் அவருக்கு ஆலோசனை கூடாதுங்கள். சிலர் அவர் கவுன்சில் பண்றாங்க. ஆண்டவரே நீங்க என்ன செய்யணும்னா, நேரா லெஃப்ட்ல கட் பண்ணி ரைட்ல கூடி போய், தம்பி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், இல்ல நீங்க என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் சொல்லாதரா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இவ எப்படி பழகி இருக்கோம்னா, நம்ம பொதுவாக வந்து கடைக்கு போனோன்னு சொல்ல பார்த்தீங்களா, சார் கொஞ்சம் காஃபி ஸ்ட்ராங்காக பட் கொஞ்சம் லைட்டாக, ஜின்னி தூக்கலை ஆனால் ரொம்ப குறைச்சி போட்டுறாங்க. குறைச்சி கொஞ்ச நேரத்தில் கிரு 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 கிருன்னு வந்து என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் இளைப்பாறுதல் இருங்க, ஜஸ்ட் பி இன் ரெஸ்ட். இன்னைக்கு நிறைய ஜனங்களை ரெஸ்ட்லெஸ் கொண்டு போனதில் டீச்சிங்கில் ஒன்று ப்ரேயர் இஸ் அ டியூட்டி. ஒரு நாள் ஜெபிக்கலைன்னா அவன் சைக்கிளில் போகும்போது ஈத்தாப்பில் ஒரு லாரிக்கு பயப்படுறான். இந்த லாரிக்காரையும் போட்டு தள்ளிடுவானோ, ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே. நான் பிரசவம் பண்ணிருக்கேன் சார், நீ காலையில் ஜெபிக்காவிட்டால் நாள் முழுவதும் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கும். ஓ ரிபாலா ஷாபாபா. மக்கள்லாம் எவ்வளோ பெரிய வல்லமையான ஊழியர். இன்னைக்கு மன்னிப்பு கேட்குறேன், ஆண்டவரே தப்பான பிரசங்கங்களுக்கெல்லாம், பூரணம் இல்லாத பிரசங்கங்களுக்கு. இன்னைக்கு ஒரு சில இப்படி பேசுறாங்களா, அவங்கள பார்த்தோன்னா ஐயோ பாவம், சரி கொஞ்ச நாள் சரியாயிருவீங்கடா எல்லாம், அப்படி கிராஸ் பண்ணி போறேன் நான். என் அன்புக்குரியவர்களே, எதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த காலத்தில் தெரிஞ்சிச்சோ அதெல்லாம் வந்து கடவுளை அறியாத ஜெபம், அறியாத பிரசங்கங்கள். நீ யார்கிட்ட பேசுற, அவர் எவ்வளோ பெரிய ஆளு, அவர்கிட்ட போய் நான் என்ன சொல்ல முடியும். நான் இன்னைக்கு வந்து பாருங்க, வந்து தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் முடித்ததில் இருக்கிற அந்த இளைப்பாறுதல்ல அவரை பார்த்து நான் தொடங்குறேன். தட் இஸ் வாட் பிரேயர். நீங்க நல்ல இளைப்பாறுதல்ல இருங்க, உங்களுக்குள்ள இந்த டங்ஸ் வெளியே வரதை நீங்க பார்க்க முடியும்.
நல்ல இளைப்பாறுதல் இருங்க, உங்களுக்குள்ள ஒரு பாட்டு வர்றது பார்க்க முடியும். நல்ல இளைப்பாறுதல் இருங்க, ஒரு உறவு வர்றதை பார்க்க முடியும். விலங்கினங்களை குறித்து ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், எப்ப விலங்கினங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யுதுன்னா எப்ப ரெஸ்டில் இருக்குதோ அப்பதான் இனப்பெருக்கம் செய்யுது. அதாவது அதுக்கு ஒரு 6 months 3 months ஒரு காலம் இருக்குமா. அந்த காலம் வந்து கம்ப்ளீட்டா அந்த இயற்கையோடு சேர்ந்து அதுக்கு ஒரு ரெஸ்ட் இருக்குமா. அப்ப கர்த்தர் சொன்னாரு, எப்போ உன் சபையும் நீயும் ரெஸ்ட்டுக்குள்ள வரீங்களோ அப்பத்தான் ஆத்துமாக்கள் பெருகுவீங்க. அதனால தான் பைபிளே திறக்காம அப்படியே நீங்க மெசேஜ் உட்காந்துட்டு அடுத்து இளைப்பாறுதல்ன்ற டைட்டில் ஒரு 10 வசனத்தை எடுத்துடணும்னு சொல்லி இளைப்பாறுதல் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. நான் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவர் வேலை செய்கிறேன், இளைப்பாறுதலோடு செய்கிறேன். கொஞ்சம் இளைப்பாறுதல் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா யூ ஜஸ்ட் ஸ்டாப் தட் ஒர்க். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு லைட்டு, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு தீபம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அப்ப அங்க இளைப்பாறுதல் மிஸ் ஆகுதுன்னா நீங்க இப்ப ஏதோ ஒண்ண உங்க மாம்சத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. The connection between the rest and predestination, the knowledge of predestination, இந்த அறிவு உங்களை ரெஸ்ட்டுக்குள்ள வைக்குது. ரெண்டாவது, நான் இயேசுவின் ரத்தத்திலே கழுவப்பட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோம். நான் நீதிமானாக இருக்கிறேன். ஒரு தடவை சொல்லுங்களேன். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள ரெஸ்ட் வரும். எப்பெல்லாம் உங்கள்ட்ட ரெஸ்ட் இல்லையோ அப்பெல்லாம் நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமானாக இருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில ஏன் தெரியல, நீங்க பிரச்சனை இருக்குல்லங்க, பிரச்சனை இருக்குல்ல, பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணாதீங்க. பிரச்சனை இருக்கு, ஒருத்தர் வியாதியோட இருக்கிறாரு, வியாதிக்கு ஜெபம் பண்ண அதை விட ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அவர் வியாதியில் இருக்காரு, நீங்க ஒண்ணு சொல்லுங்க, ஆண்டவரே நான் நீதிமானா இருக்கேன், இதை மட்டும் சொல்லுங்க. நான் இப்போ உங்க ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானா இருக்கிறேன், இப்படி சொல்லுங்களேன். சொல்லி முடிச்ச உடனே உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சமாதானம் நிரப்பும். இந்த சமாதானத்தோட நீங்க அவர் பக்கம் திரும்பும் போது வியாதி அவரை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். ஏன்னா இது நீதிமானுக்குரிய நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதங்கள்ல ஒன்று. அவருடைய ஜெபம் பவர்ஃபுல்லானது என்பது. ஸோ அது என்ன பிரச்சனை உங்களை சுற்றி இருந்தாலும் ஒரு 1.5 கோடி ரூபா உங்களுக்கு தேவைன்னு வச்சுப்ப, என்ன தேவை, பண பிரச்சனையாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். ஆனால் மனசுக்குள்ள நான் நீதிமான், இதை மட்டும் நீங்கள் நினைங்களேன். அவருக்குள்ளே நீங்கள் அந்த நீதிமானாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது பைபிள் சொல்லுது உங்கள் ஒரு பெரிய சமாதானம் உங்களை நிரப்பும். சிலுவையில் இயேசு என்ன செய்தார் நான் ஞாபகப்படுத்திட்டு போக விரும்புகிறேன். 1 யோவான் 2:2 வாசிப்போம். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்திருக்கிறார். நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அடுத்து நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒன்னு புரிஞ்சுக்காங்க, நீங்க உங்க பாவங்களை தேவன் நிவர்த்தி செஞ்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் இளைப்பாறுதல் வர ஆசீர்வாதத்தை பேசிட்டு இருக்கிறேன். இளைப்பாறுதல் நீங்க என்ன அறிவுல வரும்போது உங்களுக்கு வரும்னு பேசுறேன். உன்னை ஏற்கனவே முடிச்சிருக்கா நீங்க கண்டுபிடிக்கும் போது இளைப்பாறுதல் வருது. ஆன்மீகம் என்பது இளைப்பாறுதலுக்காக அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுக்கறதுக்கு தான் நம்முடைய துக்கங்களை அவர் என்ன செஞ்சாரு, சுமந்தாரு. இளைப்பாறுதல் இல்லாமல் இருப்பது ஒரு வியாதி. அந்த வியாதி அவருடைய தழும்புகளால் என்ன செய்கிறது, சுகமாகிறது. இப்ப இளைப்பாறுதலுக்கும் சமாதானத்துக்கு இருக்கிற மன்னிக்கவும் நீதிக்கு இருக்கிற தொடர்பு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்தாரா, நிவர்த்தி செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவத்தையும். இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது என்றால் பாவம் உங்க மேல இருக்கு. இப்ப உங்களுக்கு பேர் என்ன சொல்லுங்க சத்தமா. பாவம் உங்க மேல இருக்கு, உங்க பேர் என்ன, பாவி. பாவம் உங்களை விட்டு நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது. இப்போ உங்க பேர் என்ன, இப்போ உங்க பேர் என்ன, இப்போ உங்க மேல பாவம் போயிடுச்சுன்னா என்ன இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, நீதி இருக்கு. அதனால உங்களுக்கு பேரு நீதிமான், பரிசுத்தவான். என்னுடைய கேள்வி, பாவத்தினால் வருகிற தண்டனை வியாதி என்றால், பாவத்தினால் வருகிற தண்டனை வறுமை என்றால், பாவத்தினால் வருகிற தண்டனை
மற்ற காரியங்கள் என்றால், அந்த பாவமே என்னை விட்டு நீங்கிய பிறகு எதற்காக இந்த தண்டனைகள் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும்? பாவத்தின் தண்டனை வறுமை என்றால், பாவம் இல்லாத பரிசுத்தமான எனக்கு எதற்காக வறுமை வர வேண்டும்? பாவத்தின் தண்டனை தான் வியாதி என்றால், பாவம் நிவர்த்தி செய்யப்பட்ட பரிசுத்தமானாய் இருக்கிற எனக்கு எதற்காக வியாதி வர வேண்டும்? இங்க ஒருத்தர் எனக்கு நியாயம் பேச வராரு, அவர் பரலோகத்திலிருந்து வந்தவரா இருந்தாலும் நான் கேட்கிறேன், நியாயம் பேசுறவற்றே நியாயம் இல்லையா? பாவம் உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை அங்கீகரிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி என்றால் பாவத்தின் தண்டனைகள் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு பரிசுத்தவான், எனக்கு என்ன நடக்கணும்னா பரிசுத்தவானுக்கு என்ன நடக்கணுமோ அதான் நடக்கணும்.